வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். மட்ட உருவா சேனல்ல இருந்து காஞ்சனா சினிமாட்டிக் யூனிவர்ஸ் வர்சஸ் அரண்மனை சினிமாட்டிக் யூனிவர்ஸ் 2 படங்களையும் வச்சு செய்ய போறாருன்னு நினைக்கிறேன். டுவெல் சிட்டி எபிசோட் 3 இது. 2 படம் உள்ள சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸ் பற்றி பேசுவார்னு தோணுது. டிஃபரன்சஸ் என்னென்னு அவரே சொல்லட்டும். சிமிலாரிட்டிஸ்னு எனக்கு தோன்றது என்னன்னா, ஃபஸ்ட்டு கிளாமர், அது தவிர்க்கவே முடியாது. லீட் ஆக்ட்ரஸ் வந்துட்டு கிளாமராக ஆக்ட் பண்ண வச்சுருப்பாரு, சாங் அந்த மாதிரி கூட பண்ணியிருப்பாரு 2 டேரக்டர்ஸுமே. அப்புறம் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபன் எலமெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும், காமெடி எல்லாமே பண்ணியிருப்பாங்க, அது குறை சொல்ல முடியாது. தேர்டு ஹாரர் எலமெண்ட்ஸ், தேர்டில் தான் ஹாரர் வருது. நான் ரொம்ப பயந்து அந்த மாதிரிலாம் நான் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை பெருசாக. பட் நல்லா தான் ஹாரர்லாம் கொஞ்சம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஸோ இந்த 3 தான் எனக்கு சிமிலாரிட்டிஸ்ன்னு பார்த்தா 2 மூவிஸ்க்கும் தெரியுது. 2லேயும் 4 படங்கள் வந்துருன்னு நினைக்கிறேன் 2 சீரீஸில். ஆமாம், லாஸ்ட்டாக அரண்மனை 4 வந்துச்சு. அரண்மனை 4ல் தான் கொஞ்சம் மனுஷ ஆத்மா அதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு ஒரு டீமன் மாதிரி போயிருப்பாங்க. எனக்கு அந்த டீமன் கான்செப்ட் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஹாலிவுட்டில் அந்த கான்செப்ட் தான் ரொம்ப வருஷமெல்லாம் இருக்குது. காஞ்சூரிங் யூனிவர்ஸ் எடுத்துக்கோங்களேன், ஒரு ஹியூமன் கோஸ்ட் இருந்தால் கூட ஒரு டீமன் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அதுதான் அனபல்லாக இருக்கட்டும், நன்னு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டீமன்ஸை தான் பேஸ் பண்ணி எடுத்துருப்பாங்க. அதுதான் இன்னுமே நல்லாயிருக்கும், பயமுறுத்துற மாதிரியும் இருக்கும் சொல்லப்போனால். காஞ்சனால் அந்த மாதிரி எதுவும் பண்ணலை இது வரைக்கும். எல்லாம் 4 படங்களுமே ஹியூமன் கோஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. அவன் நம்ம பார்க்கலாம் டுவெல் சிட்டி எபிசோட் 3. அதுக்கு நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை சேர்ந்து பாருங்க. போகலாம். பொறுப்பு துறப்பு. வீடியோவில் காட்டப்படும் கூறப்படும் விஷயங்கள் அனைத்துமே பொழுதுபோக்கு அம்சத்திற்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்துறதுக்கல்ல. பொக்கவாய் தாத்தாக்கு தேவை பல் செட்டு, மட்ட ஊருகா வீவர்ஸுக்கு தேவை ஹெட்செட்டு. ஹலோ யூடியூப் பசிகளே, வெல்கம் டு மட்ட ஊருகா. லேட்டா வீடியோ. ஐயோ, எல்லா வீடியோஸ்லயும் பாக்குற பார்வையை பார்த்தா என் மேல செம கான்ல இருக்கானுங்க போலயே. எல்லா வீடியோஸ்லயும் 3 வாரத்துக்கு வீடியோ போட்டுட்டு இருப்பேன். இப்ப மாச கணக்கா வீடியோ போடல, எப்படி என் மேல கான் இல்லாம இருப்பானுங்க. டே தினேஷா, எப்படியாவது இந்த வீடியோவை சிறப்பா செஞ்சு அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிடுறா. மெட்ராஸ் மேட்டினில இப்படிதான் சொல்லுவாங்க. தினேஷ் அந்த பேரு, பையன் பேரு. இப்ப நான் பெரிய மனுஷனாக முயற்சி பண்ணி மெட்ராஸ் மேட்டினி படம் வாங்கினா செக் பண்ணி பார்த்து சொல்றாங்க. அது பையன் பேரு தினேஷ் தான். தினேஷா பேய் படங்கிறது நம்மள பயப்பட வைக்கணும். அப்படி பயப்பட வைக்கலனாலும் பதட்டத்தை உருவாக்கணும். ஆனா பேய் படம்னா பயம் வருங்கிறது போய் பேய் படம்னா சிரிப்பு வரும். பேய் படம்னா கிளுகிளுப்பா இருக்கும். பேய் படம்னா பேய் வந்து நம்ம கிட்ட பிளாஷ்பேக் சொல்லணும். பேய் வந்து நம்ம கிட்ட கதறி அழுகணும். பேய் படம்னா நாம போய் பேய் கிட்ட கெஞ்சி கேட்கணுங்க. நம்ம போய் பேய் வந்து நம்மளை பார்த்து என்ன விட்டுங்கடாடேன்னு கெஞ்சராமிக்கு வந்துச்சு தமிழ் சினிமா. சரி, அடிச்சிட்டு போங்கடான்னு. சரி, பேய் நம்ம கிட்ட வந்து கெஞ்சற வேற யாரு, உங்க உடம்ப கொஞ்சம் பயன்படுத்திக்கவா அப்படின்னு. தமிழ் சினிமாவில் பேய்க்கு பேட்டன் ரைட்ஸ் வாங்கி கடந்த 10 வருஷமா பேயை வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும் முனி சீரீஸையும் அரண்மனை சீரீஸையும் பார்க்க போறோம் வாங்க. முனின்ற டைட்டில் வந்து ராகுல் எனக்கு பிடிச்சிருச்சு. அதனால எல்லா படத்துக்கு முன்னாடியும் முனி 1 2 3 சேர்ப்பாரு. முனி 2 காஞ்சனா 1. முனி சினிமாட்டிக் யூனிவர்ஸ் 2007 முனின்னு ஒரு படம் வருது. பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு டாக்கு. படமும் சக்கப்போடு போடுது. அந்த படத்தை ஏதோ ஃபெஸ்டிவலுக்கு மார்னிங் கலைஞர் டிவில பிரீமியர் பண்ணும்போது ஃபேமிலியோட உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்த்தது இன்னும் ஞாபகம் இருக்கு. அப்ப கூட ஒண்ணும் இல்ல, நடுவுல 2011 காஞ்சனான்னு ஒண்ணு வந்துச்சு. முனி ஹிட் ஆனதை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு ஹிட். அதுக்கு மாறுச்சு. தமிழ் சினிமாவோட நடவடிக்கையில சற்று ஏதோ ஒரு மாறுதல். எனக்கு இத்தனை பேய் படங்கள் வருது. அவள் தமிழ் சினிமாவில் பேய் சீசன் ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சிச்சு. அந்த டைம்லயா நிறைய படம் வந்துச்சு போல. காஞ்சனா சீரிஸ்ல காஞ்சனா ஃபர்ஸ்ட் பார்ட் ஸ்பெஷல் என்னன்னா, முனி வந்து ஒரு மூவி பிரான்சைஸ். அதுல வந்து ஒரு படம் காஞ்சனா, அப்புறம் காஞ்சனாவுக்கு ஒரு மூவி பிரான்சைஸ். அதாவது பிரான்சைஸ்க்குள்ள பிரான்சைஸ். ஏசியாலே த ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் MCU, அதாவது முனி சினிமாட்டிக் யூனிவர்ஸ் டைம்லைன் பார்த்துருவோம் வாங்க. முனி 1 2007 ரிலீஸ் ஆகுது. முனி 2 2011 ரிலீஸ் ஆகுது. முனி 3 2015 ரிலீஸ் ஆகுது. முனி 4 2019. நல்லா பாருங்க, ஒவ்வொரு படத்துக்கும் 4 வருஷம் கேப். 2007 முனின்னு ஒன்று வருது. கரெக்டாக 4 வருஷம் கழிச்சு முனி 2. 2011 முனி 2 வருது. கரெக்டாக 4 வருஷம் கழிச்சு முனி 3. 2015 முனி 3 வருது. கரெக்டாக 4 வருஷம் கழிச்சு முனி 4. அப்போ 2020 2021 2022 2023 தான் முனி 5. தப்பு, 2024 தான் முனி 5. அது எப்படி தம்பி? 2020 4 வருஷம் தள்ளி வந்து 2023 தானே. உங்க உலக கேலண்டர்ல இருந்து 2020 தூக்கிடுங்க. அது இருந்து ஒரு பயனும் இல்ல. அதாவது 4 வருஷத்துக்கு ஒருக்கா லீப் இயர் வர மாதிரி 4 வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம மாஸ்டர் முனி தூக்கிட்டு வராப்ல. சோ அடுத்த அபாயம் 2024. புறப்படுங்க, எல்லாரும் தாழ்வான பகுதி நோக்கி போங்க. இது ஒரு நோக்கி வந்துட்டு இருக்கு. ACU அரண்மனை சினிமாட்டிக் யூனிவர்ஸ் பேய் சீசன் கோலிவுட்ல ஏகாதிபத்தி நடத்திட்டு இருக்கும்போது 2014 அரண்மனை தூக்கிட்டு உள்ள வராப்ல நம்ம சுந்தர் சி மாம்ஸ். எனக்கு அரண்மனை சீரிஸ்ல அரண்மனை 1 3 அதுவும் நல்ல வித்தியாசமா இருக்கும். அதுக்கப்புறம் அவரும் ஒரு பிரான்சைஸே ஆரம்பிச்சு விடுறாரு.
அரண்மனை 2 3 கொஞ்சம் அந்த பட்டர்ஃப்ளை மாதிரி காமிப்பாங்கல. காலக்கோடு அரண்மனை 1 2014 ரிலீஸ் ஆகுது, அரண்மனை 2 2016 ரிலீஸ் ஆகுது, அரண்மனை 3 2021 ரிலீஸ் ஆகுது. இப்போ நம்ம அரண்மனை காஞ்சனா பிரான்ச்சைஸோட கதையை பார்க்க போறோம். அரண்மனைக்கு காஞ்சனாக்கு பெருசா ஒன்றும் வித்தியாசம் இல்லடா. பேய்க்கு ஹெல்ப் பண்ணி ரிவெஞ்ச் எடுத்தா அரண்மனை 4 வரல. வந்து பேய்கிட்ட இருந்து குடும்பத்தை காப்பாத்த அரண்மனை. இந்த சைடு முனி சீரிஸ்ல 4 டிக்கெட் இருக்கு, இந்த சைடு அரண்மனை சீரிஸ்ல 3 டிக்கெட் தான் இருக்கு. லைட்டா இடிக்குது. அதனால முனி சீரிஸ்ல இருந்து முனியை தூக்கிட்டு காஞ்சனா சீரிஸ் மட்டும் வச்சுப்போம். இப்போ அங்க 3 இங்க 3 டேலி ஆயிடுச்சு, கணக்கு கரெக்டா வருது. ஓகே, போட்டி போடலாமா? என்ன விஷயம்? அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் தான், டாப்ஸி இருந்த படம். எத்தனை பார்த்தது? தேர்டு பார்த்தோம். அதாவது காஞ்சனா அந்த சீன் இப்போ காமிச்சார்ல சவப்பட்டி, அந்த சீன் பயங்கரமா பண்ணிருப்பாங்க, சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போறது அரண்மனை சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அண்ட் காஞ்சனா சினிமாட்டிக் யூனிவர்ஸ். டெம்ப்ளேட் நம்பர் 1, பேயின் கமென்ஸ்மெண்ட். காஞ்சனாவோட ஒவ்வொரு சீக்வல்லையும் படம் போட்ட உடனே பேய் நாங்க இங்க தான் இருக்கிறது காட்டுறதுக்காக ஒரு காட்டும். கிரவுண்ட்ல விழுந்த துணியை எடுத்துட்டு போன பொண்ணை பயமுறுத்தி பந்தா காட்டும். பீச் ஹவுஸ் பக்கத்துல இருக்க பேச்சுலர் ஹவுஸ் பசங்களோட கனவுல கதக்களி ஆடும். இந்த அரண்மனை சீரியஸ்லயும் படத்தோட ஆரம்பத்துல அப்படியே தான் பாம்பு புத்த உடைச்சு பேயை வெளியே வச்சிருவானுங்க. பில்லி சுனித்துக்காக பேயை உசுப்ப போய் இந்த பேயை வர வச்சிருவானுங்க. டெம்ப்ளேட் நம்பர் 2, ஹீரோ. இங்க எல்லா படத்திலயும் ஹீரோ பேரு ராகவா. இங்க எல்லா படத்திலயும் ஹீரோ பேரு ரவி. இந்த சீரியஸ்ல சில குட் குவாலிட்டிஸ் இருக்கு, அதுதான் எல்லா படத்திலயும் தொடரும். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆஃப் ராகவா. நம்பர் 1, பேய்னா பயம். 6 மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளியே போகவே மாட்டாரு. எல்லா படங்கள்லயும். நம்பர் 2, கருப்பை பத்தி யாராவது ஏதாவது பேசினா சாப்பாட்டுல போறது கருப்பு, கால்ல போறது செருப்பு, பத்த வைக்க தேவை நெருப்பு, பக்கத்துல நிக்காது இது கருப்புன்னு டைலாக் அடிப்பாரு. நெருப்ப கூட தொல்லாண்டா, கருப்பை தொடக்கூடாது. உன்னுடைய கலரு என் காலு கீழே, என்னுடைய கருப்பு உன் தலை மேல, அதிடி கருப்புடைய லெவல். நம்பர் 3, இன்ட்ரோடியூஸ் ஆன கொஞ்ச நேரத்திலேயே இன்ட்ரோ சாங் வேணும்னு கேட்பாப்ல. எடா பணத்தை போடுறா குத்த. அவர் யார்ட்டையும் கேட்க தேவையில்ல, அவரே பண்ணிக்குவார். ஆனா சாங் நல்லா ஹிட் ஆயிடுச்சுன்னா எல்லா சாங்கும். நம்பர் 4, வெள்ளத்தோலை பார்த்தா வெள்ளையனை வெளியே திருவாரு. ஐ மீன் சொல்லு. ஓகே, வேயந்துட்டேன். நம்பர் 5, ரொம்ப நல்லவரு. தங்கமா வைரமா என்ன சொல்ல, இவன் குணத்துக்கு ஏதும் ஈடு இல்ல. என்ன படத்துல வர பாட்டு? சொல்லுறேன்டா இவன் சத்தியமே தொத்தரிக்கும் நல்லவன்டா. பேயோட கதையை கேட்டு பேய்க்கு ஹெல்ப் பண்றவரு. அவர் உடம்ப கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாரு. என்ன கொஞ்சம் லேடிஸ் இருப்ப பார்த்தா ஏறி உட்காந்து பாரு, இறங்கவே மாட்டாங்க. இங்க ரவியோட குவாலிட்டிஸ். நம்பர் 1, படத்தோட பாதியில தான் வருவாரு. சுந்தர்சி சார் படம் ஆரம்பிச்சு 15 நிமிஷம் ஆச்சு, 2 ஹீரோயின்ஸ் இன்ட்ரோடியூஸ் வேற பண்ணியாச்சு, பண்ணட்டும். சுந்தர்சி சார் பேய் பயமுறுத்த வந்துருச்சு, வரட்டும். சுந்தர்சி சார் படம் ஆரம்பிச்சு கரெக்டா 45 மினிட்ஸ் ஆச்சு, இப்போ நீங்க வந்து கரெக்டா இருக்கும். ஓ, எல்லா இன்ட்ரோ இந்த மாதிரி தான் இருக்கும். இவர்தான் ஆண்ட்ரியா திஷா மாதிரி ஹீரோயின்ஸ்க்கு கார்ல இருந்து வர மாதிரி. அரண்மனை 3ல தான் வித்தியாசம். என்னன்னா டைரக்டர் அண்ணன் கிடையாது, சுத்தி வளைச்சு வந்தா அதுவும் அண்ணன் முறை தான். ஆக அரண்மனை பிரான்ச்சைஸ் வந்தாலே அண்ணன் இவரு தான். உங்களுக்கு நான் அண்ணன் சார். அவங்களுக்கு அண்ணனா, நமக்கு மச்சான். மச்சான் மச்சான். ஓகே, அப்படி அந்த முறையில மச்சான். நம்பர் 3, வக்கீல், வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர், பெரிய பிசினஸ்மேன், இந்த மாதிரி ஜாப் பொசிஷன். ஹைகோர்ட்ல வக்கீலா இருக்காரு. காட்டுல இருக்க மிருகத்தெல்லாம் போட்டோ எடுத்து யூகேல ஒரு ஏஜென்சி ஆரம்பிக்க ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. நம்பர் 4, இவருக்கு பெயினா பயமே கிடையாது, ஆனா நம்பிக்கை கிடையாது. ஆனாலும் என்னென்ன அந்த அரண்மனையில இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாரு. இவர் கேரக்டரை ஸ்பின் ஆஃப் பண்ணி கிரைம் பெட்ரோல், சிஐடி சங்கர் மாதிரி தனி சீரியஸே பண்ணலாம், அந்த அளவுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாருன்னு சொல்ல வரேன். அண்ட் இந்த ரவி வந்து சந்திரமுகி சரவணனோட இன்ஸ்பிரேஷன் கேரக்டர். நம்பர் 5, தனக்கு படத்துல ஒரு ஃபைட் வச்சே ஆகணும் அடம் பிடிப்பாரு.
அரண்மனை 1 ஆமா. ஏன் அந்த அடுத்த டெம்ப்ளேட் சவுண்ட் கோவை கம்மியா சர்லா அண்ட் மனோபாலா. இந்த கிரிக்கெட் ஆடும்போது ஒருத்தர் அதிகமா இருந்தா அவனை டபுள் சீரி வச்சுப்போம்ல, அதே மாதிரி 2 சீரியஸ்லயும் காமனான ஆளு 2 ஆளு. ஒன்னு நம்ம கோவை சர்லா, இன்னொன்னு நம்ம மனோபாலா. இதுலயும் ஒரு ஒற்றுமை என்னன்னா, காஞ்சனா 1 and 2ல மனோபாலா வருவாரு, ஆனா 3ல வரமாட்டாரு. அரண்மனை 1 and 2ல கோவை சர்லா வருவாங்க, ஆனா அரண்மனை 3ல வரமாட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க ஆட்டத்துல நம்மளையும் சேர்த்துருவாங்க. இந்த சீன்லாம் காஞ்சனால இருக்கே. டெம்ப்ளேட் சில காஞ்சனால காமெடிஸ் நல்லாவே இருக்கும். காஞ்சனா பேய் என்ன பண்ணுனா, இருக்கறதுலே டம்மி பீஸா பார்த்து அதுக்கு எடுத்தா கண்ணாமூச்சி ஆடும். கோவை சர்லா, தேவதர்ஷினி, ஸ்ரீமன், ஆனா அந்த சின்ன பொண்ணு. இங்க பேய் பொம்பளை பேய் தான், ஆனா பொண்ணுங்க பின்னாடி தான் ஸ்டாக் பண்ணும். அதுவும் கண்ணாடியில முகம் பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே. டெம்ப்ளேட் 5 பாத்ரூம் காமெடி அண்ட் பேச்சுலர் காமெடி. பப்ளிக் பஸ் ஸ்டாண்ட்ல எப்படி பாத்ரூம் இல்லாம இருக்காதோ அதே மாதிரி காஞ்சனா சீரியஸ்ல பாத்ரூம் காமெடி இல்லாம சீரியஸே இருக்காது. அங்க பாத்ரூம் காமெடினா இங்க பேச்சுலர் காமெடி. அதாவது பார்ட் 1ல சந்தானா சமையல்காரனா உள்ள போவாரு, சமையல்காரனா இருக்கிற சூரி பார்ட் 2ல வைத்தியரா உள்ள போவாரு, பார்ட் 3ல திருட்டு பைய யோகி பாபு எலக்ட்ரிஷியனா உள்ள போவாரு. உள்ள போற இவங்க எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி அங்க இருக்கிற ஏதோ குஜிலி பண்ணி சுத்துவாங்க. பார்ட் 3ல மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச். சில்வர் பேப்பர்ல சுத்தன தந்தூரி சிக்கன் மாதிரி இருக்காளே, இவன் மட்டும் எனக்கு கிடைச்சிட்டு. டெம்ப்ளேட் 6 ஒயிட் ஸ்கின் ஹீரோயின்ஸ். இந்த சீரியஸ்ல நீங்க ஹீரோயின் ஆகணும்னா ஒண்ணு மட்டும் இருந்தா போதும், வெள்ளையா இருந்தா போதும், ஹீரோயின் ஆயிரலாம். நடிப்பு திறமை, ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், நவரசம், ஸ்கிரீன் பிரசன்ஸ் ஒரு மண்ணும் தேவையில்லை. ஒன்லி ஒயிட் ஸ்கின்ஸ் ஆர் எலிஜிபிள். என்னன்னாச்சு அந்த பொண்ணை பார்த்தது ஹீரோயினை செலக்ட் பண்ணிட்டீங்க. எலை அந்த பொண்ணு நம்ம படத்துக்கு செமையா சூட் ஆகும்ல. என்ன சொல்றீங்க அண்ணாச்சி? அந்த பொண்ணோட கை முட்டி கூட கலரா இருந்துச்சு, கவுனிச்சியாமல. 1ல லட்சுமி ராய் லட்சுமி, 2ல டாப்ஸி, 3ல 1 இல்ல 4 வேதிகா, நிக்கி தம்போலி, ஓவியா அண்ட் அந்த லேட் அலெக்சாண்ட்ரா ஜவி. லேட் அலெக்சாண்ட்ரா புரியல. படத்துல அவன் பேயா வரும், ஸோ அதனால அப்படி சொன்னாரா இல்ல என்னன்னு தெரியல. எல்லா படங்களையும் கருப்பை பத்தி கம்பல்சரியா பேசுறவரு, கருப்பா அழகா இருக்கிற பொண்ணுங்களை ஹீரோனே போடலாமே அப்படி யாராவது கேளுங்கடா. அரண்மனை சீரியஸ் ஹீரோயின்ஸை 3 பாகம் பிரிச்சுக்கலாம். 1 சாத்வீகம். இப்போ ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பார்த்த உடனே அந்த பொண்ணு தங்கச்சி அப்படியே characters. கையெடுத்து கும்பிடணும்னு தோணுதுல, அது சாத்விகம். அதாவது ஆண்ட்ரியா, த்ரிஷா, ராசி கண்ணன் இந்த மாதிரி மெயின் லீட் ஹீரோயின்ஸ். 2 பிரச்சோதகம். அதே ஒரு பொண்ணை பார்த்தா பார்த்த உடனே அது பிரச்சோதகம். அதாவது பார்த்தாலே சும்மா பத்திக்கிற கேட்டகரி. லட்சுமி ராய், பூனம் பாஜ்வா அண்ட் சாக்ஷி. ஆனால் எங்களை ஏன் செலக்ட் பண்ணீங்கன்னு காரணமே சொல்லியே சார். இதுல இந்த சாத்விகம் கேட்டகரிலாம் ஹீரோக்கு தள்ளி விட்டுட்டு பிரச்சோதக கேட்டகரியை நம்ம சுந்தசி எடுத்துப்பாரு. 3வது பயனக்கா. அதே ஒரு பொண்ணை பார்த்த உடனே பயம் வரும் இல்ல, அது வந்து பயம். அதாவது பார்த்த உடனே நமக்கு பயம் வர வைக்கும் ஆவிகள்லாம் இந்த கேட்டகரி. பேயின் அறிகுறி. இங்க வீட்டுல பேய் இருக்க இல்லையான்னு கண்டுபிடிக்க இங்க மாட்டை கூட்டு வருவாங்க, ரத்த காவு கொடுப்பாங்க, பணத்துக்கு சேலை கட்டி சவப்பட்டியில் ஏதுவாங்க. இங்க மந்திரிச்சு முட்டை ஆடணும், எலுமிச்சம் கருகணும், குங்குமத்துக்கு விசிறி விடணும் விசிறி. இந்த வீட்டுல பேய் இருக்க இல்லையான்னு கண்டுபிடிக்க தேவையான பொருட்கள்: நல்ல எலுமிச்சம்பழம் 1, நாரில்லா தேங்காய் மற்றும் ஒரு அந்த மாதிரி எலுமிச்சம்பழம் நான் பார்த்ததே இல்ல. பார்த்ததே இல்ல. தேங்காய் சட்னி ஆரஞ்சு மாதிரி இருக்கு லைட்டா. கையில எலுமிச்சை இருந்தா அதை பிழிஞ்சு கொஞ்சோண்டு சக்கரை போட்டு ஜூஸ் குடிங்க, ஹெல்த்துக்கு. ஆனா முட்டை இருந்தா உடைச்சு ஆம்லெட் போடுங்கடா. அதை விட்டுட்டு சமையலுக்கு யூஸ் பண்றத பூரா வேஸ்ட் பண்ணிட்டு. நல்ல வேலை இவங்க தக்காளி வெங்காயத்தை வச்சு ஒண்ணு பண்ணல, இல்லைன்னா அப்பப்ப ஏற விலைவாசிக்கு கிழிஞ்சு போயிடும். நம்பர் 8 காஞ்சனா சீரிஸ்ல பாத்தீங்கன்னா அது வரைக்கும் கண்ணாமூச்சி ஆடிட்டு குறுக்க மறுக்க போயிட்டு இருந்த பேய் இன்டர்வல் டைம்ல தான் பேய் டைரக்டா வெளியே வரும். இங்க அரண்மனை சீரிஸ்ல இன்டர்வல்ல தான் பேய் யாருன்னே தெரிய வரும்.
ரெண்டு படங்களுமே காமெடி சீன்ஸும் நல்லா இருக்கும், ஹாரர் எலிமெண்ட்ஸும் நல்லாவே ரெண்டு இருக்கும். சீரியஸ்லயும் சாமியார்களுக்கு ஹெவி ரோல். காஞ்சனா சீரியஸ்ல எம்மதமும் சம்மதம். ஏன் சொல்றேன்னா முனி பார்ட் 1ல பேயோட்ட இந்து சாமியார் வருவாரு, பார்ட் 2ல முஸ்லிம் தர்கா, பார்ட் 3ல கிறிஸ்டியன் சர்ச் ஃபாதர், பார்ட் 4ல அகோரிக கோட்டாக்கு ஒரு பங்கு. அதே காஞ்சனா சீரியஸ்ல வில்லனுக்கு குரூப்புக்கு ஹெல்ப் பண்ண அந்த சைடு டிஃபரெண்டா பேய் ஓட்டுறவங்க வருவாங்க. இங்க பார்ட் 1ல பெரிய கோயில் பூசாரி, பார்ட் 2ல மலையாள நம்பூதிரி, பார்ட் 3ல அடிகளார். டெம்ப்ளேட் 10 பேயின் பிளாஷ்பேக். முனியில பாத்தீங்கன்னா ஆல் ஜெண்டர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட். முனி 1ல ஆம்பளை பேய், காஞ்சனா 1ல டிரான்ஸ்ஜெண்டர் பேய், காஞ்சனா 2ல மெயின் பேய் பொம்பளை பேய். அதனாலேயே காஞ்சனா 2க்கு முதல்ல கங்கான்னு தான் பேர் வச்சிருந்தாங்க. அப்புறம் காஞ்சனா 2னே மாத்திட்டாங்க. காஞ்சனா 3ல எதுக்கு வம்புன்னு ரெண்டுமே ஆம்பளை பிளஸ் பொம்பளை பேய் ரெண்டுமே மெயின். சோ தொகுதி பங்கீடு கரெக்டா இருக்கு. ஒரு கதை சொல்லிட்டா சார், கங்கால இவருமே அன்சியாவை தான் மர்டர் பண்ணுவானுங்க. அந்த பேபி ஃபேஸை பார்த்தா எப்படா உங்களுக்கு கொலை பண்ண தோணுது படுபாவிகளா. கடைசி பாட்டுல மட்டும் ஆண்ட்ரியா. டெம்ப்ளேட் 11 பேயடி. காஞ்சனா சீரியஸ்ல எல்லாரும் ரேஷன் கடையில் நின்று மண்ணெண்ணை வாங்குற மாதிரி வரிசையா கியூல நின்று இந்த வாங்கிக்கோன்னு செகண்ட் ஹாஃப்ல பேய்கிட்டு அடி வாங்குவாங்க. அரண்மனை சீரியஸ்ல செகண்ட் ஹாஃப்ல சொல்லி வச்ச மாதிரி அந்த படத்தோட காமெடியன்கள் பேய்கிட்ட வாய் விட்டு அடி வாங்குவாங்க. சுத்தி வர சீன்ல அது எல்லா படத்துல இருக்குல. 12 சாமி பாட்டு. காஞ்சனா சீரியஸ்ல ஃபிளாஷ்பேக் முடிஞ்ச உடனே பாட்டு போட்டு பேய்களோட கால் ஷீட் வாங்கி குரூப்பா டான்ஸ் ஆடும் பேய். காஞ்சனா படம்லாம் அந்த டைம்ல அரண்மனை சீரியஸ்ல பேய் அந்த சைடு சீரியஸா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இந்த சைடு செல்லாத்தா டிங்கு டிங்கு செல்ல மாரியாத்தா டிங்கு டிங்குன்னு பாட்டு போட்டு ஆடிட்டு இருப்பாங்க. இது வந்து சாமி பாட்டு மாதிரி இருக்கும். இதுல எல்லாம் கிளைமேக்ஸ் அப்போ காஞ்சனால வந்து ரொம்ப கோணமா பேய் பாடுங்க, ஸோ அதனால அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. இதுல இன்னொரு ஒத்துமை, காஞ்சனா கடைசி படத்துல சாமி கேமியோ வரும், அரண்மனை கடைசி படத்துலயும் சாமி கேமியோ வரும். காளி அட போப்பா, இதுக்கு போய் பயந்துகிட்டு. அது சும்மா சினிமா செட்டுப்பா, அப்பப்ப அது தானாவே ஆன் ஆயிடும். டெம்ப்ளேட் 13 இதான் முக்கியமானது. கிளாமர் ரெண்டு சீரியஸ்லயும் காமனான இருக்கிற டெம்ப்ளேட்ஸ்ல கிளாமர் முக்கியமானது. இங்க மாஸ்டர் எப்படியாவது ஏதோ ஒரு சாங்ல ஹீரோயின்ஸோட கவர்ச்சியில கவுந்தடிச்சிடுவாரு. இந்த பாட்டு சூப்பரா இருக்கும். இங்க சுந்தர்சி ஒருபடி மேலேயே போய் கவர்ச்சியில கதக்களி ஆடுவாரு. இலை மர காய் மரன்னு கேள்விப்பட்டதில்ல, தெரியணும் ஆனா தெரியக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்றேன் பாருங்க. பட்டு பேப்பர்ல பாதாம் அல்வா கொட்டின மாதிரி மொழு 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 இருக்கு. இந்த சீனை இப்படி சைட்லேருந்து எடுத்துருக்கலாம், ஆனா அங்க ஃப்ரேம் வச்சிருக்காரு பாருங்க. ஏன்னா அதான் சுந்தர்சி. ஏன்னா அவருக்கு தெரியும் வாட் டு டூ வாட் நாட் டு டூன்னு. இந்த சீன்ல நான் ஒரு மிஸ்டேக் கண்டுபிடிச்சிட்டேன். முன்னாடி ஃப்ரேம்ல பூனம் பாஜ்வா முடிய பின்னாடி விட்டுருக்காங்க, பின்னாடி ஃப்ரேம்ல முதுகு விட்டுருக்காங்க. எப்படி தெரியாதுல, பின்னாடி வச்சு எடுக்கும்போது முன்னாடி இருந்தா தான் நல்லா தெரியும். அதனால சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அடுத்து வேற்றுமையில் சைடுல இருக்கும்போது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அரண்மனை கடைசி பாட்டிலயும் வருவாங்க. அதே மாதிரி முனி 1ல வந்த வேதிகா கடைசியா வந்த முனி பாட்டிலயும் வருவாங்க. தேவதர்ஷினி காஞ்சனா பார்ட் 1 பார்ட் 3ல வருவாங்க, பார்ட் 2ல வர மாட்டாங்க. அதே மாதிரி இதுலயும் யோகி பாபு பார்ட் 1 பார்ட் 3ல வருவார், பார்ட் 2ல வர மாட்டாரு. நான் இல்லாம காஞ்சனா படமே இல்ல, நானும் இல்லாம காஞ்சனா படமே இல்ல. டேய் தக்காளி, நான் இல்லனா நீங்க ரெண்டு பேருமே இல்லடா. அரண்மனை சீரியஸ்ல ஹீரோன்னு ஒருத்தர் இருப்பாரு. ஆனா அப்படி ஹீரோவா சொல்லப்படுற அவங்களுக்கு ஒரு டூயட் சாங் கொடுத்து உட்கார வச்சுட்டு சுந்தர்சியே ஹீரோவா சார்ஜ் எடுத்து பாருங்க. இந்த படத்துல நான் தான் ஹீரோ, ஆனா அதுவே உங்களுக்கு தெரியாது. அது எப்படி அவருக்கு தெரியாம? அடுத்த பாட்டுக்கான ஸ்டோரியை இவங்க இதுக்கு முன்ன வந்த படங்கள்ல இருந்து இன்ஸ்பயர் எடுத்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அரண்மனை 1ல வந்த காமெடி சொல்றேன்.
கேளுங்க. வினய் தானே அவரு? தான் வீட்டு வேலைக்காரன் தான் ஆனா அவர் கூட நல்லா யூஸ் பண்ணுவாங்க தெரிஞ்சிருக்கும். அதுக்கு கோவை சார்ல அண்ணன் சித்திர லட்சுமணன் ஆங்கிரி ஆயிடுவாரு. இது அரண்மனை 1ல வந்த காமெடி ட்ராக்கோட பிளாட். இப்போ அரண்மனை 2 பிளாட் சொல்றேன் கேளுங்க. அன்சிகா தான் வீட்டு வேலைக்கார வைபவோட ஓடி போயிருவாங்க. அதுக்கு அண்ணன் ராதாரவி ஆங்கிரி ஆயிடுவாரு. 2 ஆம்பளை பசங்க ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு சின்ன வயசுல வேலைக்காரோட ஓடி போயிடுச்சு. அந்த பொண்ணத்தை எவ்வளவு நாளா தேடிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த பொண்ணு கிடைச்சிருச்சு. அந்த பொண்ணு எந்த ஊர்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட்ல காமெடி, செகண்ட்ல பாத்தீங்களா அரண்மனை 1 காமெடி பிளாட்டை லைட்டா இம்ப்ரூவைஸ் பண்ணி வச்சா அரண்மனை 2 ஃபிளாஷ்பேக் ரெடி. காஞ்சனா சீரியஸ்ல காஞ்சனா 1ஓட சீன்ஸை அப்படியே சீன் பை சீன் இன்ஸ்பிரேஷன் பண்ணா காஞ்சனா 3 சீக்வல். என்னமா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? என் படத்தையே நான் காப்பி அடிச்சு எடுப்பேனே தவிர அட்லி மாதிரி அடுத்தவன் படத்தை காப்பி அடிச்சிருக்க மாட்டேன். மாஸ்டரோட ஆஃபீஸில் காஞ்சனா 1ஓட ஸ்கிரிப்ட் பேப்பர் அப்படியே இருந்திருக்கும். இந்த சீக்குவலுக்கு மவுஸ் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே காஞ்சனா 1ஓட ஸ்கிரிப்டில் ஊர் பேர் கேரக்டர் பேர் மட்டும் மாற்றி எடுத்து வச்சிருப்பாங்க. நீங்கள் வேணா பாருங்க, காஞ்சனால வர அதே சீன் வேற மாதிரி இல்லை அதே மாதிரி அப்படியே இதுலேயும் இருக்கும். இது வந்து முனி 4 காஞ்சனா 3 காஞ்சனா 1ஓட பார்ட் 2. இது வந்து முனி 4 காஞ்சனா 3 காஞ்சனா 1ஓட பார்ட் 2 அப்படிதான் வச்சிருக்கணும். அதான் கரெக்டாக வந்திருக்கும். அந்த ஃப்ளாஷ்பேக் காளியோட போர்ஷனுக்கு மட்டும் ஸ்கிரிப்ட் மாதிரி ஏதோ பண்ணிட்டு மற்றதெல்லாம் ஆளை சேர்த்துக்கிட்டு ஷூட்டிங் போய் பார்த்துக்கலான்னு ஏதோ ஃபுட்டேஜ் எடுத்துட்டு எடிட்டிங் டேபிளில் கொட்டின மாதிரி தான் இருக்கு. பாருங்க, சூரியன் விடிய மாதிரி காட்டுவாங்க, அப்புறம் ஒரு சீன் வரும், அடுத்து நைட் நிலா காட்டுவாங்க, அப்புறம் ஒரு சீன், அப்புறம் எகைன் சூரியன், அப்புறம் எகைன் ஒரு சீன், அப்புறம் எகைன் ராத்திரி. இப்படிதான் படம் முழுக்க போயிட்டு இருக்கும். ஓகே, நிறைய விஷயங்கள் ஞாபகம் இல்லை, பட் அது நல்லா இருந்துச்சுல. முனி பார்ட் 4 காஞ்சனா 3 வச்சது காஞ்சனா 1 பார்ட் 2. இடையில மட்டும் வேற ஒரு கதை, கங்கா வேற ஒரு டேஸ்டர். ஆக்சுவலா சீரியல்ல இந்த சாட்லாம் அடிக்கடி வைப்பாங்க. இந்த படத்துக்குள்ள இருக்கிற இன்னொரு சிமிலாரிட்டி என்னன்னா, நான் காஞ்சனா சீரிஸ்ல தியேட்டர்ல பார்த்த ஒரே படம் காஞ்சனா 2 தான். அதே மாதிரி அரண்மனை சீரிஸ்ல தியேட்டர்ல பார்த்த ஒரே படம் அரண்மனை 2 தான். 2 தியேட்டர் மொமெண்ட். இது சூப்பரா இருக்கு. இந்த நான் பயந்துருக்கேன் ஆக்சுவலா இந்த சீன்லாம். ஃபர்ஸ்ட் இதுல வந்துட்டு நம்ம அந்த அளவுக்கு நான் பயந்தது இல்லைன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். பட் நரசன் ஞாபகம் பார்க்கும்போது தான் நரசன் ஞாபகமே வருது. டேய், படத்துல பேய் வரும் தான் நான் சொன்னேன், ஆனா திரிசா டவுசர்ல வராங்க. கேள்வி கேட்காம ஸ்கிரீனை பாடுறா. அதே மாதிரி 2 சீரியஸ்லயுமே கடைசியா வந்த சீக்வல் தான் ரொம்ப கொடூரமா இருக்கும். இதையும் நோட் பண்ணிக்கோங்க, இது ஒரு ஒற்றுமை. இந்த அரண்மனை பிரான்ச்சைஸ்ல கொச்சம் ஏகப்பட்ட அண்ணனுங்க. ஆண்ட்ரியாக்கு சுந்தர்சி அண்ணன், திரிசாக்கு சுந்தர்சி அண்ணன், கோவைசர்லாக்கு மனோபாலா அண்ணன், கோவைசர்லாக்கு சித்திரலட்சுமணன் அண்ணன், அன்சிகாக்கு சித்தார்த் அண்ணன், சித்தார்த்துக்கு சுப்பு அண்ணன். இது அரண்மனை சீரியஸ் இல்லடா, அண்ணன்மார்கள் சீரியஸ். கடைசி டெம்ப்ளேட் ஃபினிஷிங். இங்கே படம் முடிஞ்ச அப்புறம் கடைசியாக மாஸ்டர் மூஞ்சி ஃபுல்லாக பயங்கர மேக்கப் போட்டு க்ளோஸ்அப்பில் மூஞ்சியை காமிச்சு கேமரா பார்த்து கத்துவார். இந்த போஸ்டர் பார்த்த மாதிரி பேயை துரத்தி விட்டுட்டு காமெடியன்ஸை வச்சு படத்தை முடிப்பாங்க. அப்படியே கட் பண்ண என் கிரெடிட் சாங். ஆமா, படத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் போஸ்ட் அடிக்கிற மாதிரி காமிச்சாங்களோ ஞாபகம் இல்லையா? என்னதான் இந்த 2 யூனிவர்ஸும் அரைச்சாலும் ஒரு சக்சஸ்ஃபுல் சீரிஸ் தான் இது. தமிழ் சினிமாவில் ஃபியூச்சர்ல நீ எத்தனையோ சீரியஸ் வரலாம், ஆனா இப்போதைக்கு இந்த 2 பிரான்ச்சைஸ் தான் தமிழ் சினிமாவில் ஃப்ரண்ட் ரன்னர். இனியும் இந்த பிரான்ச்சைஸ்ல நீங்க தொடர்ந்து சீக்குவலா பார்த்துட்டே இருக்கலாம். பேய் கிட்ட அவன் மாட்டலடா, அவங்க கிட்ட தான் பேய் மாட்டி இருக்கு. Few moments later. ஐயோ இப்படி அழுதுட்டு இருந்தா எப்படி? நடந்துருச்சு. கிளாமரப்பில் இருட்டு இந்த படம். உன்னையும் விட்டு வைக்கலாம் அந்த குரங்கு. ஆனா எப்படி பார்த்தாலும் நீ நானும் ஒன்று தானே சார். பேசாம இந்த டிவி சீரியல்லாம் மகா சங்கமம்னு 2 டிவி சீரியல கம்பைன் பண்ற மாதிரி சன் பிக்சர்ஸ் இந்த காஞ்சனா அரண்மனையும் கம்பைன் பண்ணி ஒரு சீக்வல் பண்ணலாம். ராகவா குடும்பத்தோட சொந்தக்காரங்க பொள்ளாச்சியில் இருக்கிற மாதிரியும், அந்த குடும்பம் அரண்மனை குடும்பம் மாதிரியும், அங்க பேய் இருக்கிற மாதிரியும், அப்ப ரவி பாதியில என்ட்ரி ஆகி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பேய் ராகவா உடம்புக்குள்ளதான் இருக்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரியும், அந்த பேய் தோனோஸ் மாதிரி பவர்ஃபுல் பேயா இருக்கிற மாதிரியும், பேய் கிட்ட இருந்து ராகவாவை ரவி காப்பாற்ற முடியாம திணற மாதிரியும், அப்போ இதுக்கு முன்ன ராகவா ஹெல்ப் பண்ண பேய்கள்லாம் இப்போ ராகவாக்கு ஹெல்ப் பண்ண ஸ்பேஸ்ல இருந்து வர மாதிரியும், இப்படிலாம் பண்ணிட்டு கிளைமேக்ஸ்ல
கிளைமேக்ஸில் ஒரு அம்மன் சாங் கொண்டு வந்து வச்சா காஞ்சனா அரண்மனை மகா சங்கமம் சீரியஸ் ரெடி, செம்மையாக கல்லா கட்டலாம். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா தம்பி, நீ மெட்ராஸ் வந்தீங்கன்னா உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு. சரி, டைம் ஆச்சு, போய் அடுத்த கண்டென்ட்டை ரெடி பண்ணணும். அப்புறம் பார்க்கலாம். பாய். வீடியோ மக்கள் பாய். தினேஷ் ராஜா. இத்தனை நாளாக வீடியோ போடாமல் என்னையா பண்ணிட்டு இருந்த? உனக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறதே தப்பு. சாரி சார். அட்மின்னு கிரிஞ்ச் பாக்ஸ் போடுவியாமா? சப்ஸ்கிரைப்லாம் சொல்ல சொன்னாங்க. என்னையா யூடியூபர் நீ? அந்த அஸ்வின் பேசுனதுக்கு ஒரு வீடியோ போட்டையா? போட்டிருந்தா வியூஸ் எப்படி வந்திருக்கும்? நெக்ஸ்ட் டைம் அப்படி பேசும்போது கரெக்டாக வீடியோ போட. அஸ்வின்னா உனக்கெல்லாம் சேனல் ஒரு கேடு. எங்கேயோ போ. புரியல, யார் அது? தீபாவளிக்கு என்ன படம் ரிலீஸ் ஆச்சு? அண்ணாத்த. ஆக்சுவலாக அண்ணாத்த ரோஸ் நம்ம பார்த்தவங்க இதுக்கு முன்னாடி வீடியோ அதான் பண்ணான்னு நினைக்கிறேன். அது இடையில தான் வச்சா தெரில. அதை நான் செக் அவுட் பண்ணி பாருங்கள், செம்மையாக கலாச்சிருப்பார். இது ஆக்சுவலாக தினேஷ் ராஜா. நான் வந்து தினேஷான்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். ஸோ அதனால தான் அந்த மெட்ராஸ் மேட்னி அந்த படத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அது நல்ல படம் தான், செக் பண்ணி பாருங்கள், நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக சிமிலாரிட்டிஸ் தாங்க நிறையா இருக்குது. சொல்ல டிஃப்ரென்ஸ்னு பார்த்தா பெருசாக இருந்து இல்லை. இவர் சொன்னதுலேயும் சிமிலாரிட்டிஸ் தான் ஏகப்பட்டது இருக்குது. ஆக்சுவலாக ஹாரர் எலிமெண்ட்ஸ் வந்துட்டு நல்லாவே ஒரு சிலதெல்லாம் சீன் நல்லாவே பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் அந்த சீன், அந்த காஞ்சனா 2ல் வந்துட்டு அந்த சீன் வருதுல, சவப்பட்டி வச்சு ஆணி அரைஞ்சு அந்த சீன் பயங்கரமாக இருக்கும். நான் உண்மையாக நான் அதெல்லாம் பயந்து தான் பார்த்தேன். எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய சீன் ஞாபகம் இல்லையா, இப்போ தான் அவர் காமிக்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ட்ரிகர் ஆச்சு பழைய மெமரிஸ்லாம். அப்போ தான் ஞாபகம் வச்சு. ஆக்சுவலாக நல்லாவே இருக்கும். காஞ்சனா 1லேயுமே நிறைய சீன் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக காஞ்சனால தான் எனக்கு தெரிஞ்சு நிறைய ஹாரர் எலிமெண்ட்ஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சின்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்படி தான் தோணுது எனக்கு. காஞ்சனால தான் நிறைய ஹாரர் எலிமெண்ட்ஸ் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. காமெடியுமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அரண்மனையில் எனக்கு சொல்லிக்கிற மாதிரி ஏதாச்சும் ஹாரர் எலிமெண்ட், ஹாரர் சீன்றது சொல்லிக்கிற மாதிரி எனக்கு தெரில. ஆனால் காமெடி நல்லாவே பண்ணியிருப்பாங்க. காஞ்சனால ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஓகே, இதே மாதிரி மட்ட உருவா சேனலில் இருந்து நிறைய வீடியோஸ் ரியாக்ட் பண்ணியிருக்கோம். பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர். வரேன்.